ஒரு தைரியமான சிறுவன். ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு கனு என்ற பெயருடைய மகன் ஒருவன் இருந்தான். இந்தச் சிறுவன் மிகவும் அடக்கமானவன். தன்னைப் பற்றி ஒருபோதும் தற்பெருமை பேசிக்கொள்ள மாட்டான். ஒரு நாள் கனுவின் தந்தை வயலில் விதைப்பதற்காக விதைகளை வாங்கி வர அவனை அனுப்பினார். கனு சந்தைக்குச் சென்று விதைகளை வாங்கிக் கொண்டு வேகமாக வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தபோது வழியிலிருந்த ஒரு பெரிய கல்லில் அவனது கால் இடறியது. அவன் தலையிலிருந்த விதைக்கூடை கீழே விழுந்து விதைகள் அனைத்தும் சேற்றில் சிதறின. இதனால் கனுவின் தந்தை மிகவும் கோபமடைந்தார். அவர் கூறினார், கனு, நீ ஒரு முட்டாள். உன்னால் ஒரு சிறிய வேலையைக் கூட சரியாக செய்ய முடியவில்லை. ஆனால் நீ ஒரு பன்றியைப் போல தின்றுவிட்டு வேறு எதுவும் செய்யாமல் இருக்கிறாய். உனது முட்டாள்தனத்தால் நான் சலிப்படைந்து விட்டேன். கனு மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடிய சிறுவன். அவனது தந்தையின் கோபமான வார்த்தைகள் அவன் மனதை ஆழமாக பாதித்தன. அவன் ஆவேசத்துடன் பதிலளித்தான், சரி தந்தையே, என் மீது நீங்கள் சலிப்படைந்து விட்டதால் நான் இனி இங்கே இருக்க மாட்டேன். அந்த இரும்பு தடியை என்னிடம் கொடுங்கள். உங்களிடமிருந்து எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அதனால் அந்த வயதான விவசாயி அவனிடம் ஒரு உறுதியான இரும்பு தடியை கொடுத்தார். கனு அதை எடுத்துச் சோதித்துப் பார்த்தான். அவன் மிகவும் வலிமையான சிறுவன் என்பதால் இரும்பு தடிகளை எளிதில் வளைக்கக்கூடியவன். அவன் அதை முறுக்க முயன்றபோது அது அவன் கைகளிலேயே இரண்டாக உடைந்தது. தந்தை முதல் தடியை விட கனமான மற்றொரு இரும்பு தடியை கொடுத்தார். அதையும் கனு வளைக்க முயன்றபோது அவனது கைகளில் உடைந்தது. மூன்றாவது முறையாக சுமார் 3 மண் மான்ஸ் எடையுள்ள ஒரு இரும்பு தடி அவனிடம் கொடுக்கப்பட்டது. அதை அவனால் ஓரளவுக்கு வளைக்க முடிந்தது, ஆனால் அது உடையவில்லை. திருப்தியடைந்த கனு அந்த வலிமையான இரும்பு தடியை தன் தோளில் சுமந்து கொண்டு சாகச பயணத்தை தொடங்கினான். முதலில் அவன் அந்த நாட்டு அரசனிடம் சென்று தனக்கு ஏதாவது வேலை கொடுக்குமாறு வேண்டினான். அரசன் அவனிடம் அரச கால்நடைகளை பராமரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். அனைத்து பசுக்களும் பத்திரமாக திரும்பினால் கனுவுக்கு தினமும் 100 பொற்காசுகள் வழங்கப்படும். இதற்கு முன் கால்நடைகளை மேய்த்தவர்கள் யாரோ ஒருவன் சில பசுக்களை திருடிச் செல்வதை அனுமதித்திருந்தனர். கனு ஒப்புக்கொண்டான். அன்றைய மதியம் கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்தை நோக்கி ஓட்டிச் சென்றான். பசுக்கள் அமைதியாக மேய்ந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்து கொண்டிருந்தபோது தூரத்தில் இடிமுழக்கம் போன்ற சத்தம் கேட்டது. அடுத்த சில நொடிகளில் ஒரு பயங்கரமான அரக்கன் ட்ரோல் அவன் முன்னால் தோன்றினான். அந்த அரக்கன் அவனை பார்த்து கர்ஜித்தான், நீ யார்? கனு பயப்படுவது போல நடித்து மென்மையான குரலில் சொன்னான், ஐயா, தயவு செய்து எனக்கு தீங்கு செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டிய பசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியடைந்த அந்த அரக்கன் ஒரு பருமனான பசுவை காட்டி அதன் கால்களை ஒன்றாக கட்டுமாறு கனுவிடம் சொன்னான். கனு அவன் சொன்னபடியே செய்தான். பிறகு அந்த அரக்கன் சொன்னான், ஏய் தம்பி, அந்த பசுவை என் தோளில் தூக்கிவை. கனு பணிவுடன் சொன்னான், ஐயா, இவ்வளவு பெரிய விலங்கை தூக்கும் வலிமை எனக்கு இல்லை. நீங்கள் குனிந்து உங்கள் தலையை பசுவின் கால்களுக்கு இடையே வைத்தால் உங்களால் அதை எளிதாக தூக்க முடியும். அரக்கன் அந்த யோசனையை ஏற்று பசுவை தூக்குவதற்காக குனிந்தான். அந்த சமயத்தில் கனு தன் இரும்பு தடியை தூக்கி அரக்கனின் கழுத்தில் பலமாக அடித்தான். அந்த அரக்கன் அங்கேயே விழுந்து இறந்தான். கனு அவனை ஆற்றின் அருகே புதைத்தான். மாலையில் கனு அனைத்து பசுக்களுடனும் திரும்பி வருவதைக் கண்ட அரசன் ஆச்சரியமடைந்தார். அடுத்த நாள் கனு வழக்கம் போல பசுக்களை மேய்க்கச் சென்றபோது அங்கு முதல் அரக்கனின் சகோதரனாக கருதப்படும் 2வது அரக்கனை சந்தித்தான். இந்த தைரியமான சிறுவன் அவனையும் முதல் அரக்கனைப் போலவே கொன்று முடித்தான். 3வது நாளில் 3வது அரக்கன் தோன்றினான். அவனுக்கும் மற்ற இருவருக்கு ஏற்பட்ட கதியே கனுவின் கைகளால் ஏற்பட்டது. 4வது நாளில் கனு கொல்லப்பட்ட அந்த 3 அரக்கர்களின் தாயான ஒரு பிரம்மாண்டமான அரக்கியை சந்தித்தான். அவளது பெரிய நகங்களிலிருந்து தப்பித்து கனு அவளை தன் இரும்பு தடியால் பலமாக அடித்தான். அந்த அடி அவளது கால்களில் பட்டது. கால்கள் உடைந்ததால் அவள் வலியால் முனகிக் கொண்டே கீழே விழுந்தாள். அவள் கனுவை பார்த்து புலம்பினாள், சிறுவனே, வலி என்னைக் கொல்லும் முன்பே நீ என்னைக் கொன்றுவிடு. கனு அவ்வளவு எளிதாக ஏமாறவில்லை. அவன் சொன்னான், உன் துன்பத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை அளித்தால் நீ எனக்கு என்ன தருவாய்? வலியால் துடித்த அந்த அரக்கி சொன்னாள், அங்கே எனது குகை இருக்கிறது. அது தங்கம் மற்றும் வெள்ளியால் நிறைந்தது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு என் வலியை முடிவுக்கு கொண்டு வா. அதனால் கனு அவளை கொன்றுவிட்டு அரண்மனைக்கு திரும்பினான். அங்கே அழுகுரல் சத்தம் கேட்டு அவன் திடுக்கிட்டான். துயரத்தில் இருந்த அரசனிடம் சென்று என்ன நடந்தது என்று கேட்டான். அரசன் சோகமான குரலில் சொன்னார், இன்று மதியம் 3 தலைகளைக் கொண்ட ஒரு அரக்கன் என் அரண்மனைக்கு வந்து என் ஒரே மகளை அவனிடம் அனுப்பாவிட்டால் என் நகரத்தையே அழித்து விடுவேன் என்று மிரட்டினான். அதனால் சிறிது நேரத்திற்கு முன்பு என் மகளை ஓர் அரண்மனை ஊழியருடன் அந்த அரக்கனிடம் அனுப்பி வைத்தேன். அப்போது கனு சொன்னான், ஓ அரசே, அஞ்சாதீர்கள். நான் அந்த அரக்கனை கொன்று உங்கள் மகளை மீட்பேன்.
பிறகு அவன் தன் நம்பிக்கைக்குரிய இரும்பு தடியுடன் புறப்பட்டு அந்திப்பொழுது வேளையில் அரக்கனின் குகையை அடைந்தான். சரியாக அந்த நேரத்தில் அரக்கன் வெளியே வந்து அங்கே நின்று கொண்டிருந்த கனுவை பார்த்தான். ஆனால் சூரியனின் மறையும் கதிர்கள் அந்த அரக்கனின் கண்களில் பட்டதால் சில வினாடிகள் அதன் கண் பார்வை மங்கியது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கனு அரக்கனின் கண்களுக்கு இடையே பலமாக அடித்து அதன் மூளையைச் சிதறடித்தான். ஆனால் இரும்பு தடியைச் சுழற்றியபோது கனுவின் களம் தற்செயலாக அரக்கனின் நீண்ட பற்களில் உரசியதால் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தது. இளவரசி ஓடிவந்து அவனது காயத்திற்கு கட்டுப்போட்டாள். பிறகு கனு அந்த அரண்மனை ஊழியரிடம் இளவரசியை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். தான் சிறிது நேரத்தில் வருவதாகச் சொன்னான். அவர்கள் திரும்பிச் சென்று கொண்டிருந்தபோது அந்த வஞ்சகமான ஊழியன் இளவரசியை தனக்கே உரித்தாக்கிக் கொள்ள ஒரு திட்டம் போட்டான். அவன் அரசனிடம் சென்று அந்த அரக்கனைத்தான் தான் கொன்றதாக பொய்ப்பெருமை பேசினான். எனவே இளவரசியை தனக்கு உடனே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டான். தன் மகள் திரும்பிய மகிழ்ச்சியில் அரசன் எதையும் யோசிக்காமல் திருமண ஏற்பாடுகளை செய்தான். ஆனால் இளவரசி இதை கேள்விப்பட்டு தன் தந்தையிடம் ஓடி வந்து உண்மையை சொன்னாள். அதே நேரத்தில் கனு குகையிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியுடன் அங்கு வந்து சேர்ந்தான். உண்மையை அறிந்த அரசன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து கனுவுக்கும் தன் மகளுக்கும் மிகச் சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார். அந்த ஏமாற்றுக்கார ஊழியன் தடயமே இல்லாமல் மறைந்து போனான்.